ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பேராசை அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால மீனவன் அவருக்காக மீன் கொண்டு வந்தார். அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்த அரசர் 100 பொற்காசை மீனவனுக்கு கொடுத்தாராம். அதனால அரசிக்கு கோபம் வந்ததுனா, அரசர் ஏன் மீனவருக்கு போய் 100 பொற்காசு கொடுக்குறாரு? இதே மாதிரி வீரர்கள் வெற்றி பெற்றாலும் இதே 100 பொற்காசு தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக நினைப்பாங்களே. அதனால அரசர்கிட்ட போய் ராணி பேசினாங்க. மீனவன் கிட்ட இருந்து அந்த 100 பொற்காசை எப்படியாவது வாங்கிருங்க. சரி. அடுத்த நாள் அவை கூடுச்சு. அப்போ மீனவன் கிட்ட ஆண் மீனா பெண் மீனான்னு அரசர் கேட்டாரு. அதுக்கு மீனவன், இது சாதாரண மீன் தான் மகாராஜா அப்படின்னு. இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்த அரசர் மறுபடியும் 100 பொற்காசு கொடுத்தாரு. ராணி இன்னும் கோவப்பட்டாங்களாம். அப்புறம் மீனவனை பார்த்தாங்க. அவரு ஒரு நாணயத்தை தவற விட்டுட்டாரு. அதை அவரு அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாரு. இதை பார்த்துட்டு ராஜா ஏன் நீ அந்த ஒரு பொற்காசுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடணும் அப்படின்னு கேட்டாரு அரசர். அதுக்கு மீனவன் பணிவோட அரசர்கிட்ட, நாணயத்துல உங்களோட பிக்சரும் அரசியோட பிக்சரும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அதை மிதிச்சிடக்கூடாதுன்னு தேர்னே மகாராஜ். இதை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்த அரசர் மறுபடியும் 100 பொற்காசு கொடுத்தாங்க. இனிமே நம்ம பொற்காசை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி ராணியும் அமைதியாக இருந்துட்டாங்களாம். அரசரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி கேட்டு என்ஜாய் பண்ணீங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.